பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் பாகம் 11. பிரம்ம சமாஜ பக்தர்களுடன். சனிக்கிழமை, அக்டோபர் 28, 1882. சிந்தியிலுள்ள பிரம்ம சமாஜத்திற்கு இன்று ஸ்ரீ ஸ்ரீ குருதேவர் வந்திருந்தார். அங்கே பிரம்ம சமாஜத்தின் அரையாண்டு விழா. அதில் கலந்து கொள்ளத்தான் அவர் அழைக்கப்பட்டிருந்தார். மாலை 3 அல்லது 4 மணி இருக்கும். குருதேவர் சில பக்தர்களுடன் தட்சிணேஸ்வரத்திலிருந்து வேணி மாதவ பாலின் அழகிய தோட்ட வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். பிரம்ம சமாஜ கூட்டங்கள் அங்கே நடைபெறுவதுண்டு. குருதேவர் பிரம்ம சமாஜத்தை மிகவும் நேசித்தார். பிரம்ம பக்தர்களும் அவரிடம் மிகுந்த பக்தியும் ஸ்ரத்தையும் கொண்டிருந்தனர். முந்தின நாள்தான், அதாவது வெள்ளியன்று, கேசவர் மற்றும் அவரது சீடர்களுடன் நீராவி கப்பலில் பக்தர்கள் சூழ தட்சிணேஸ்வரத்திலிருந்து கல்கத்தா வரை ஆனந்தமாக குருதேவர் கங்கையில் பயணம் செய்தார். சிந்தி பைக்பட்டாவின் அருகில் உள்ளது. கல்கத்தாவிலிருந்து 3 மைல் இருக்கும். தோட்ட வீடு அழகானதென்று முன்பே கூறினோம். ஏகாந்தமான இடத்தில் அமர்ந்திருந்ததால் அது தியானத்திற்கும் வழிபாட்டிற்கும் மிகவும் ஏற்றதாக இருந்தது. சரத்காலம், வசந்த காலம் என்று வருடங்களுக்கு 2 முறை வீட்டின் சொந்தக்காரர் அங்கே விழா நடத்துவார். இந்த விழாவின் போது அவர் கல்கத்தா மற்றும் சிந்திக்கு அருகிலுள்ள பக்தர்களை அழைப்பார். அதனால்தான் கல்கத்தாவிலிருந்து சிவநாத் முதலான பக்தர்கள் வந்திருந்தனர். அவர்களுள் பலரும் காலை வழிபாட்டில் கலந்து கொண்டனர். மாலையிலும் வழிபாடு நடக்கும். அதை எதிர்பார்த்து காத்திருந்தனர். குறிப்பாக குருதேவர் வருவார் என்று கேள்விப்பட்டிருந்ததால் மிகுந்த ஆவலுடன் அவரது வரவை எதிர்பார்த்திருந்தனர். இன்று மாலையில் அந்த மகாபுருஷர் வருவார். ஆனந்தமே உருவெடுத்தார் போன்ற அவரை கண்குளிர காணலாம். மனத்தை கவரும் அவருடைய அமுத மொழிகளை கேட்கலாம். இனிமை ததும்பும் பாடல்களை கேட்கலாம். தேவர்களுக்கும் காண கிடைக்காத அற்புத நடனத்தை காணலாம் என்றெல்லாம் அவர்களின் எண்ணம் சுழன்று கொண்டிருந்தது. பிற்பகலில் இருந்தே பக்தர்கள் வர தொடங்கிவிட்டனர். சிலர் கொடிமண்டபங்களின் நிழலில் போடப்பட்டிருந்த பெஞ்சுகளில் அமர்ந்திருந்தனர். சிலர் அழகிய குளத்தின் கரையோரமாக உறவினர்களுடன் உலவிக் கொண்டிருந்தனர். சிலர் குருதேவரின் அமுத மொழிகளை கேட்பதற்கு வசதியான இடங்களில் அமர்ந்து கொண்டிருந்தனர். தோட்டத்தின் வாசலில் ஒரு வெற்றிலைப்பாக்கு கடை இருந்தது. அதை கடந்து உள்ளே சென்றால் ஒரு பூஜை அறையில் நுழைந்தது போல் இருக்கும். இரவில் யாத்ரா நடைபெறும். எங்கும் ஆனந்தமயமானதொரு சூழ்நிலை நிலவியது. சரத்காலத்தின் நீலவானம் பளிச்சென்று நிர்மலமாக இருந்தது. மரம், செடி, கொடிகள், மலர்கள் இவைகளிலிருந்து மணத்தை அள்ளிக்கொண்டு காற்று பரமானந்தமாக வீசியது. கீழே இருக்கின்ற விலங்குகள், பறவைகள், மரங்கள், செடி, கொடிகள் என்று அனைத்தும் ஒரே சுருதியில் ஏதோ இன்ப இசை எழுப்பிக் கொண்டிருப்பது போல் இருந்தது. இறைவனின் அருட்கிரணம் இதயத்தில் வீசப்போவதாலா ஆனந்த தென்றல் இங்கே அலைவீசி செல்கிறது? எல்லோரும் இறைவனை காண துடிப்பது போல் இருந்தது. அந்த வேளையில் வீட்டு வாசலில் குருதேவரின் வண்டி வந்து நின்றது. அனைவரும் எழுந்து அந்த மகாபுருஷரை வரவேற்றனர். அவர் வந்துவிட்டார். நாலா பக்கங்களிலிருந்தும் மக்கள் வந்து அவரை சூழ்ந்து கொண்டனர். சமாஜ வீட்டின் முக்கிய அறையில் மேடை போடப்பட்டிருந்தது. அந்த இடம் முழுவதும் மக்களால் நிறைந்திருந்தது. முன்னால் ஒரு வராந்தா. அங்கேதான் குருதேவர் அமர்ந்திருந்தார். அங்கும் மக்கள் கூட்டம். வராந்தாவின் 2 பக்க அறைகளிலும் மக்கள். அறையின் வாசலில் நின்று உள்ளே எட்டி பார்த்தவாறும் சிலர் நின்றிருந்தனர். வராந்தாவிற்கு ஏறி வருவதற்கான படி 1 கோடி முதல் மறு கோடி வரை பறந்ததாக இருந்தது. படியின் அருகில் ஓரிரு மரங்கள், ஒரு பக்கம் ஒரு கொடி மண்டபம், அதில் ஓரிரு பெஞ்சுகள். அவற்றிலும் ஏறி நின்று கொண்டு கழுத்தை வளைத்து எட்டி பார்த்தபடி காதுகளை தீட்டிக்கொண்டு அந்த மகாபுருஷரை பார்த்தவாறு நின்றனர் சில பக்தர்கள். தவழ்ந்து வந்த தென்றலில் அந்த மரங்கள் எல்லாம் மெல்ல சாய்ந்தாடி கொண்டிருந்தன. ஆனந்தம் பொங்க அவை அவரை வரவேற்பது போல் இருந்தது அந்த காட்சி. சிரித்தபடியே குருதேவர் இருக்கையில் சென்று அமர்ந்தார். அனைவரது கண்களும் அந்த ஆனந்த மூர்த்தியின் மீது ஒரே நேரத்தில் பதிந்தன.
மேடையில் நாடகம் ஆரம்பிக்கும் முன் பார்வையாளர்களுள் சிலர் சிரித்து கொண்டிருப்பார்கள், சிலர் வீட்டு விஷயங்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள், சிலர் தனியாகவோ நண்பர்களுடனோ நடந்து கொண்டிருப்பார்கள், சிலர் வெற்றிலை போட்டுக் கொண்டிருப்பார்கள், சிலர் புகையிலையை குதைப்பிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் திரை விலகியதும் எல்லா சத்தங்களும் அடங்கிவிடும். எல்லோரும் ஒரே மனத்துடன் நாடகம் பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். அதுபோன்ற சூழ்நிலையே இப்போது உருவாகியிருந்தது. பல்வேறு மலர்களை நாடி பறந்து கொண்டிருக்கின்ற வண்டினம் தாமரை மலரின் மணத்தை நுகர்ந்தால் மற்ற மலர்களை விட்டுவிட்டு தாமரையில் உள்ள தேனை குடிக்க விரையும். அந்த நிலையில் இருந்தனர் பக்தர்கள். குருதேவர் சிரித்த முகத்தோடு சிவநாத் முதலானோர் அமர்ந்திருந்த பக்கம் திரும்பி கூறினார், இதோ பாருங்கள் சிவநாத், நீங்கள் எல்லோரும் பக்தர்கள். உங்களை பார்ப்பதில் எனக்கு பேரானந்தம் உண்டாகிறது. கஞ்சா குடிக்கின்ற ஒருவன் அதுபோன்ற மற்றொருவனை கண்டால் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறான். சில வேளை அவர்கள் கட்டி தழுவவும் செய்வார்கள். சிவநாத்தும் மற்றவர்களும் சிரித்தனர். இறை சிந்தனை இல்லாதவர்கள் என்று நான் தெரிந்து கொள்பவர்களிடம் நீங்கள் சற்று போய் அங்கே உட்காருங்கள் என்பேன், அல்லது போங்கள் பில்டிங் எல்லாவற்றையும் பார்த்து வாருங்கள் என்பேன். எல்லோரும் சிரித்தனர். சில வேளைகளில் பக்தர்களுடன் வீணர்களும் வருவார்கள். உலகியலில் மூழ்கி கிடக்கின்ற அவர்களுக்கு இறைவனை பற்றிய பேச்சு பிடிக்காது. பக்தர்கள் என்னிடம் நீண்ட நேரம் இறை விஷயங்களை பேசிக் கொண்டிருக்க நேரலாம். அங்கே அவர்கள் இருப்பு கொள்ளாமல் நெளிவார்கள். கடைசியில் பொறுமை இழந்து எப்பொழுது போகலாம் எப்பொழுது போகலாம் என்ற பக்தர்களின் காதில் தொணதொணக்க தொடங்கிவிடுவார்கள். அதற்கு பக்தர்கள் கொஞ்சம் பொறுங்கள், இதோ போகலாம், இப்போது போகலாம் என்பார்கள். உடனே அவர்கள் சலிப்புடன் நீங்கள் பேசிக்கொண்டிருங்கள், நாங்கள் படகில் காத்திருக்கிறோம் என்பார்கள். எல்லோரும் சிரித்தனர். உலகியல் மக்களிடம் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இறைவனின் தாமரை திருவடிகளை நாடுங்கள் என்று சொன்னால் ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் சைத்தன்யர், நித்தியானந்தர் ஆகிய 2 சகோதரர்களும் ஆலோசித்து அத்தகையோரை இழுக்க ஒரு தந்திரம் செய்தார்கள். மாகூர் மீன் குழம்பு சாப்பிடுங்கள், இளம்பெண்களை தழுவுங்கள், ஹரிநாமத்தை சொல்லுங்கள் என்று அவர்கள் கூவினார்கள். முதல் 2 ஆசையினால் பலர் ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் பங்கு கொண்டனர். ஹரிநாம அமுதத்தில் சிறிது ஆனந்தம் பெற்றதும் மாகூர் மீன் குழம்பு என்பது ஹரி பிரேமையினால் ஏற்படக்கூடிய ஆனந்த கண்ணீர் என்றும், இளம் பெண்களை தழுவுதல் என்பது ஹரி பிரேமையால் பூமியில் புரள்வது என்றும் தெரிந்து கொண்டனர். மக்களை எப்படியாவது ஹரிநாமத்தை சொல்ல வைத்து விடுவார் நிதாய். இறைநாமத்திற்கு விசேஷ மகிமை இருக்கிறது என்பார் சைத்தன்ய தேவர். பலன் உடனே கிடைக்காவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் கிடைக்கவே செய்யும். வீடுகளில் உத்தரங்களில் வைக்கப்படும் விதை போல். பல நாட்களுக்கு பிறகு வீடு இடிந்து போயிற்று. அப்போது அந்த விதை மண்ணில் விழுந்து முளைத்து கனிகளும் தந்தது. உலகியல் மனிதர்களிடம் சத்துவம், ராஜசம், தாமசம் என்ற 3 குணங்கள் அமைந்திருப்பது போல் பக்தியிலும் இந்த 3 குணங்கள் உள்ளன. சத்துவ குணம் மிக்கவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அவர்களுடைய வீடு அங்குமிங்கும் இடிந்து கிடக்கும். அதை பழுது பார்க்க மாட்டார்கள். பூஜை அறையில் புறாக்கள் அசுத்தம் செய்யும். முற்றத்தில் பாசி படிந்திருக்கும். அதையெல்லாம் பற்றி கவலைப்படவே மாட்டார்கள். மேஜை, நாற்காலி எல்லாம் பழையனவாக இருக்கும். அவற்றை அழகாக வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்ய மாட்டார்கள். உடுப்பதற்கு ஏதோ துணி என்று ஒன்று இருந்தால் போதும். இவர்கள் மிகவும் சாந்தமானவர்கள், ஒழுக்கமுடையவர்கள், கருணை நிறைந்தவர்கள், கபடம் இல்லாதவர்கள், யாருக்கும் எந்த தீமையும் செய்ய மாட்டார்கள். ரஜோகுண மனிதர்களுக்கும் சில அடையாளங்கள் உண்டு. கை கடிகாரம், அதில் செயின், விரலில் 2-3 மோதிரங்கள், இவற்றோடு அவர்கள் காட்சியளிப்பார்கள். வீட்டிலுள்ள மரசாமான்கள் பளபளப்பாக இருக்கும். சுவர்களில் குயின், இளவரசர் மற்றும் பெரிய மனிதர்களின் படங்கள் எல்லாம் மாட்டப்பட்டிருக்கும். வீடு சுண்ணாம்பு அடித்து ஒரு கீறல் கூட இல்லாமல் பளிச்சென்று இருக்கும். பலவிதமான அழகிய துணிகள் இருக்கும். வேலைக்காரர்கள் கூட நல்ல உடைகள் உடுத்தி இருப்பார்கள். இப்படி பல விஷயங்கள். தமோகுண மனிதனின் அடையாளங்கள் தூக்கம், காமம், குரோதம், அகங்காரம் என்பவை. பக்தியிலும் சத்துவ குணம் உள்ளது.
சத்துவகுண பக்தன் மிகவும் ரகசியமாக தியானம் செய்வான். சில வேளைகளில் கொசுவலைக்குள் உட்கார்ந்தும் தியானம் செய்வான். இவன் தூங்குகிறான், ஒருவேளை இரவெல்லாம் தூக்கம் இல்லையோ என்னவோ, அதனால்தான் இன்னும் படுக்கையிலேயே கிடக்கிறான் என்று மற்றவர்கள் நினைப்பார்கள். பசியை போக்கும் அளவுக்குத்தான் உடல் மீது கவனம் செலுத்துவான். இவனுக்கு சோறும் கீரையும் கிடைத்தாலே போதும். சுவையாக சாப்பிட வேண்டும் என்ற விருப்பம் எதுவும் இல்லை. உடையிலும் ஆரம்பம் இருக்காது. வீட்டு சாமான்களும் சாதாரணமாகத்தான் இருக்கும். சத்துவகுண பக்தன் ஒருபோதும் பிறரை முகஸ்துதி செய்து பணம் சம்பாதிக்க முயல மாட்டான். ரஜோகுண பக்தன் பொட்டு வைத்துக் கொள்வான். ருத்ராட்ச மாலை அணிந்திருப்பான். அதில் இடையிடையே தங்கமணிகள் கோர்க்கப்பட்டிருக்கும். எல்லோரும் சிரித்தனர். பூஜை செய்யும்போது பட்டு உடுத்திக் கொள்வான். தமோகுண பக்தனிடம் நம்பிக்கை கொழுந்துவிட்டு எரியும். பணத்தை பிடுங்குகின்ற கொள்ளைக்காரனைப் போல் இந்த பக்தன் இறைவனை வற்புறுத்துவான். அடி, உதை, கட்டு என்று கொள்ளைக்காரனது வழியே இவனிடம் காணப்படும். குருதேவர் மேல் நோக்கி பார்த்தவராய் கேட்போரை பரவசப்படுத்தும் இனிய குரலில் பாடத் தொடங்கினார். அன்னை பெயர் நா ஓத அந்திமத்தில் என்னுயிர்தான் அகலுமானால், சின்மயம் சேர் கங்கை கையை காஞ்சி காசி பிரபாசம் செல்வது ஏனோ, நன்மை மிகும் முப்போதும் நாம ஜபம் முறையாக நடக்குமானால், பன்மையினும் கிரியைகளால் பணிவோடு செய் பூஜையினால் பயனும் யாதோ. குருதேவர் பித்து பிடித்தவர் போல் இருந்தார். அந்த பக்தி கனலின் ஆவேசத்துடன் பாடினார். தேவி, உன் பெயரை துர்கா, ஸ்ரீ துர்கா என்று நான் ஓதிய வண்ணம் ஆவியை விடுத்தால் ஏழை ஏன் என்னை அணுகுமோ தீவினை கூட்டம். பாடி முடிந்ததும் குருதேவர் கூறினார், என்ன, நான் அவளது திருநாமத்தை சொல்கிறேன். எனக்காவது பாவமாவது. நான் அவளுடைய குழந்தை. தேவி பராசக்தியின் ஆற்றல்களுக்கும் புகழுக்கும் வாரிசல்லவா நான். இப்படிப்பட்ட உறுதி இருக்க வேண்டும். தமோ குணத்தின் போக்கை திருப்பிவிட்டால் இறை அனுபூதி வாய்க்கிறது. இறைவனிடம் அடம்பிடி. அவர் வேற்று மனிதர் அல்லவே. அவர் நமக்கு உரியவர் அல்லவா, நம் உறவினர். இன்னும் கேள், இந்த தமோ குணத்தையே பிறரது நன்மைக்காகவும் பயன்படுத்தலாம். முதல் தரம், இடைத்தரம், கடைத்தரம் என்ற வைத்தியர்கள் மூவகையினர். எந்த வைத்தியன் நாடியை பரிசோதித்துவிட்டு மருந்து சாப்பிடு என்று மட்டும் சொல்லிவிட்டு போய்விடுகிறானோ அவன் கடைத்தரம். நோயாளி மருந்து சாப்பிட்டானா இல்லையா என்பதை பற்றி அவன் விசாரிப்பதில்லை. மருந்து சாப்பிடும்படி நோயாளியை பல விதங்களில் கேட்டுக்கொள்பவன் இடைத்தர வைத்தியன். அவன் நோயாளியிடம், இதோ பார், மருந்து சாப்பிடு. சாப்பிடாவிட்டால் எவ்வாறு குணமடைவாய்? இந்த மருந்தை சாப்பிடு. இதோ நானே குழைத்து தருகிறேன், வாயை திற என்றெல்லாம் இனிமையாக பேசி மருந்து சாப்பிட வைப்பான். எவ்வளவு வற்புறுத்தியும் இதமாக கூறியும் நோயாளி மருந்தை சாப்பிட மறுக்கிறான் என்று கண்டால் அவனை கீழே தள்ளி மார்பில் முட்டையை ஊன்றி கட்டாயப்படுத்தி மருந்து சாப்பிட வைப்பான் முதல் தர வைத்தியன். இவன் தமோகுண வைத்தியன். ஆனால் இந்த குணத்தால் நோயாளிக்கு நன்மை ஏற்படுகிறது, தீமை ஏற்படுவதில்லை. வைத்தியர்களைப் போல ஆச்சாரியர்களும் மூன்று வகையினர். சீடர்களுக்கு உபதேசம் மட்டும் செய்துவிட்டு அவர்களை பற்றி எந்தவிதமான அக்கறையும் கொள்ளாதவர் கடைத்தரம். எந்த ஆச்சாரியர் சீடர்களின் நன்மைக்காக திரும்ப திரும்ப விளக்குகிறாரோ, அதன் மூலம் உபதேசங்களின் உட்கருத்துக்களை சீடர்கள் அறிந்து கொள்ளுமாறு செய்கிறாரோ, பல வகைகளில் அவர்களை தூண்டுகிறாரோ, நெருங்கி பழகி அன்பு காட்டுகிறாரோ, அவர் இடைத்தர ஆச்சாரியர். சீடர்கள் எந்த விதத்திலும் உபதேசங்களை பின்பற்றவில்லை என்று கண்டால் சில ஆச்சாரியர்கள் அவர்களை பலவந்தப்படுத்தவும் தயங்க மாட்டார்கள். அவர்களையே முதல் தர ஆச்சாரியார் என்கிறேன். ஒரு பிரம்ம பக்தர் கேட்டார், கடவுள் உருவம் உடையவரா, உருவம் அற்றவரா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்ல முடியாது. அவர் உருவம் இல்லாதவர், அதே வேளையில் உருவம் உடையவரும் கூட. பக்தர்களுக்காக அவர் உருவம் தாங்குகிறார். யார் ஞானியோ, அதாவது யார் உலகத்தை கனவு போல் காண்கிறார்களோ அவர்களுக்கு அவர் உருவம் அற்றவராக உள்ளார். நான் தனிப்பட்ட ஒருவன் என்பதும் உலகம் தன்னிலிருந்து வேறுபட்ட ஒன்று என்பது பக்தர்களுக்கு தெரியும். எனவே இறைவன் பக்தனுக்கு ஒரு தனிநபராக ஆகி காட்சியளிக்கிறார்.
ஞானி அதாவது வேதாந்தி இதுவல்ல என்று ஆராய்ச்சி செய்கிறான். இவ்வாறு ஆராய்ச்சி செய்து நான் உண்மையில்ல, உலகமும் கனவு போல் உண்மையற்றது என்பதை அகத்தில் உணர்கிறான் ஞானி. பிரம்மத்தை தன் உணர்வில் உணர்கிறான். ஆனால் அவர் யார் என்பதை சொற்களால் சொல்ல அவனால் முடிவதில்லை. அது எப்படி தெரியுமா? கங்கு கரையற்ற சச்சிதானந்த பெருங்கடலில் பக்தி என்னும் குளிர்ச்சியினால் தண்ணீர் ஆங்காங்கே உறைந்து பனிக்கட்டியாகிறது. திடமான பனிக்கட்டியாகி விடுகிறது. அதாவது பக்தர்களுக்காக இறைவன் தனி நபராக வருகிறார். அதாவது சில வேளைகளில் உருவம் தாங்கி வருகிறார். ஞான சூரியன் உதித்தால் அந்த பனிக்கட்டி உருகிவிடுகிறது. அப்போது இறைவன் உருவம் உடையவர் என்று உணர்வதில்லை. அவருடைய உருவ காட்சி கிடைப்பதில்லை. அவர் யார் என்பதை வாயினால் சொல்ல முடியாது. யார் சொல்வது? யார் சொல்வானோ அவனே இல்லை. அவனது நான் உணர்வு தேடினாலும் கிடைப்பதில்லை. ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது நான், அது, இது எல்லாம் இல்லாமல் போய்விடுகிறது. வெங்காயத்தின் சிவப்பான முதல் தோலை உரித்தால் வெள்ளை தோல் வருகிறது. இப்படி உரித்து கொண்டே போனால் உள்ளே ஒன்றையும் காண முடிவதில்லை. எங்கே தனது நான் என்பதையே தேடி பிடிக்க முடியாதோ அங்கே தேடுபவர்தான் யார்? பிரம்மத்தின் இயல்பை உணர்வில் உணர்வது என்றால் என்ன என்பதையெல்லாம் அங்கே யார் கூறுவது? ஓர் உப்பு பொம்மை கடலை அளக்க சென்றது. கடலில் இறங்கியதுமே அதில் கரைந்து விட்டது. பிறகு செய்தி சொல்வது யார்? பூரண ஞானத்தின் அடையாளம் என்ன? பூரண ஞானம் ஏற்படும்போது மனிதன் மௌனி ஆகிறான். அப்போது நான் என்ற உப்பு பொம்மை சச்சிதானந்தம் என்ற கடலில் கரைந்து ஒன்றாகி விடுகிறது. அங்கே வேறுபாட்டு உணர்வு சிறிதும் இருப்பதில்லை. ஆராய்ச்சி முடியாத வரை மனிதர்கள் வெற்று வாதங்களில் ஈடுபடுகின்றனர். அது முடிவற்ற அளவில் மௌனமாகி விடுகின்றனர். குடம் நிறைந்துவிட்டால், குடத்து தண்ணீரும் குளத்து தண்ணீரும் ஒன்றாகிவிட்டால் சத்தம் எழுவதில்லை. குடம் நிரம்பாதது வரை சத்தம் வந்து கொண்டுதான் இருக்கும். கடலின் கருப்பு தண்ணீர் பகுதியை கப்பல் அடைந்தால் அது திரும்பி வராது என்று பழங்கால மக்கள் கூறுவார்கள். நான் ஒளிந்தால் எல்லா துள்ளைகளும் ஒளிந்து போகும். 1000 ஆராய்ச்சி செய்யுங்கள், நான் மட்டும் தொலைவதே இல்லை. உங்களுக்கும் எனக்கும் நான் பக்தன் என்ற எண்ணம் நல்லது. பக்தனுக்கு பிடித்தது சகுண பிரம்மம், அதாவது இறைவன் குணங்களோடு கூடியவர் என்ற கருத்து. அவர் ஒரு மனிதராக உருவம் தாங்கி வந்து காட்சி தருகிறார். பிரார்த்தனைகளை கேட்கிறார். உங்கள் பிரார்த்தனைகள் அவரை நோக்கியே செய்யப்படுகின்றன. நீங்கள் வேதாந்திகளோ ஞானிகளோ அல்ல, நீங்கள் பக்தர்கள். இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதை ஏற்பதாலோ ஏற்காததாலோ எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. இறைவன் ஒரு தனி நபர். அவர் நம் பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்க்கிறார். இந்த பிரபஞ்சத்தை படைப்பதும் காப்பதும் அழிப்பதும் அவரே. அவர் அளவற்ற ஆற்றல்களை பெற்றவர். இந்த உணர்வு இருந்தாலே போதும். பக்தி நெறியின் மூலம் அவரை அடைவது எளிது. பிரம்மசமாஜ பக்தர் ஒருவர் கேட்டார், சுவாமி, இறைவனை காண முடியுமா? முடியுமானால் எங்களால் ஏன் அவரை காண முடிவதில்லை? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இறைவனை காணலாம், கட்டாயமாக காணலாம், உருவத்துடன் காணலாம், உருவம் இல்லாமலும் காணலாம். இதை எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன்? அவரை காண்பதற்கான வழி எது என்று பிரம்மசமாஜ பக்தர் கேட்டார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், மன இயக்கத்துடன் அவருக்காக உன்னால் அழ முடியுமா? குழந்தைக்காகவும் மனைவிக்காகவும் பணத்திற்காகவும் மக்கள் குடம் குடமாக கண்ணீர் வடிக்கிறார்கள். இறைவனுக்காக யார் அழுகிறார்கள்? குழந்தை ஊதலை ஊதிக்கொண்டு தாயை மறந்திருக்கும் வரை தாயும் சமைத்தல் போன்ற வீட்டு வேலைகளில் ஈடுபடுகிறாள். ஊதலில் சலிப்பு தட்டி அதனை வீசி எறிந்துவிட்டு குழந்தை கதறி அழும்போது தாய் சோற்றுப்பானையை அவசர அவசரமாக இறக்கி வைத்துவிட்டு ஓடோடி வந்து குழந்தையை தூக்கி மடியில் வைத்துக் கொள்கிறாள். பிரம்ம பக்தர் கேட்டார், சுவாமி, இறைவனின் இயல்பு குறித்து ஏன் இவ்வளவு வேறுபட்ட கருத்துக்கள்? கடவுளுக்கு உருவம் உண்டு என்று சிலர் கூறுகிறார்கள். வேறு சிலரோ கடவுள் அருவமானவர் என்கிறார்கள். உருவம் உண்டு என்பவர்களும் கூட பல உருவங்களை பற்றி பேசுகிறார்கள். ஏன் இவ்வளவு குழப்பம்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், எந்த பக்தன் எந்த உருவை காண்கிறானோ
அதையே புரிந்து கொள்கிறான். உண்மையில் எந்த குழப்பமும் இல்லை. எப்படியோ அவரை ஒருமுறை கண்டுவிட்டால் போதும். அவரே நமக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து விடுவார். அந்த பக்கமே காலடி எடுத்து வைக்கவில்லை. இந்த நிலையில் அனைத்தையும் அறிவது எப்படி? ஒரு கதை சொல்கிறேன் கேள். ஒருவன் வெளிக்கு போனான். அங்கே ஒரு மரத்தில் பிராணி ஒன்றை கண்டான். திரும்பி வந்து மற்றொருவனிடம், இதோ பார், நான் இன்ன மரத்தில் அழகிய சிவப்பு நிறமுள்ள ஒரு பிராணியை கண்டேன் என்றான். அதற்கு அவன், நானும் அங்கே போயிருந்தேன். அந்த பிராணியை பார்த்தேன். ஆனால் அது எவ்வாறு சிவப்பு நிறமாக இருக்க முடியும்? அது பச்சை நிறம் ஆயிற்றே என்றான். வேறொருவன், இல்லை இல்லை, நானும் அதை பார்த்திருக்கிறேன். அது மஞ்சள் நிறம் என்றான். இவ்வாறாக பலர் சாம்பல் நிறம், ஊதா நிறம், நீல நிறம் என்றெல்லாம் சொன்னார்கள். அவர்களுக்குள் சண்டையே மூண்டுவிட்டது. கடைசியாக எல்லோரும் அந்த மரத்தடிக்கு சென்றனர். அங்கே ஒருவர் உட்கார்ந்திருந்தார். அது பற்றி அவரை கேட்டனர். அதற்கு அவர், நான் இந்த மரத்தடியில் வசிப்பவன். அந்த பிராணியை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் ஒவ்வொருவர் சொல்வதும் உண்மைதான். அது சில வேளைகளில் சிவப்பாகவும், சில வேளைகளில் பச்சையாகவும், சில வேளைகளில் நீளமாகவும், இன்னும் எவ்வளவோ நிறங்களாகவும் இருக்கிறது. அது ஒரு பச்சோந்தை. சில வேளைகளில் நிறம் இல்லாமலும் அதை நான் பார்த்திருக்கிறேன். சில வேளைகளில் நிறத்துடனும், சில வேளைகளில் நிறங்கள் இல்லாமலும் இருப்பது அது என்றார். அதுபோல் இறைவனை இடைவிடாமல் எப்போதும் நினைத்து கொண்டிருப்பவனுக்கே அவரது இயல்பு என்ன என்பது தெரியும். அவர் பல்வேறு வடிவங்களில் காட்சி தருகிறார். பல்வேறு நிலைகளில் காட்சி தருகிறார். அவருக்கு குணம் உண்டு, அதே வேளையில் குணம் இல்லை என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். பச்சோந்தி பல நிறங்களை கொண்டது, சில வேளைகளில் நிறமற்றது என்பது மரத்தடியில் இருப்பவனுக்கே தெரியும். மற்றவர்கள் கடவுளை பற்றி வீண் வாதமும் சண்டையும் செய்து கஷ்டப்படுகிறார்கள். அருவக்கடவுள் என் தந்தை, உருவக்கடவுள் என் தாய் என்பார் கபீர்தாஸ். பக்தன் எந்த உருவத்தை நேசிக்கிறானோ அந்த உருவத்தில் கடவுள் காட்சி அளிக்கிறார். அவர் பக்தவச்சலன் ஆயிற்றே. வீர பக்தனான அனுமனுக்காகவே பகவான் ராம உருவத்தை தாங்கினார் என்று புராணத்தில் உள்ளது. வேதாந்த ஆராய்ச்சியில் உருவம் கிருவம் எல்லாம் பறந்து விடுகின்றன. பிரம்மமே உண்மை. நாம ரூபங்களோடு கூடிய இந்த உலகம் உண்மையற்றது என்பதே வேதாந்தத்தின் முடிவு. நான் பக்தன் என்ற நினைப்பு இருக்கும் வரைதான் கடவுளை உருவமாக காண முடியும். அவர் ஒரு தனிநபர் என்று உணரவும் முடியும். ஆராய்ச்சி கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது பக்தன் கொள்கின்ற நான் என்ற எண்ணம் அவனை இறைவனிடமிருந்து சற்று தொலைவில் வைத்திருக்கிறது. காளி மற்றும் கண்ணன் சிலைகள் 3.5 முழம் உயரமே இருப்பதன் காரணம் என்ன தெரியுமா? தூரத்திலிருந்து பார்ப்பதால் தான். தொலைவில் இருப்பதால் தான் சூரியன் சிறியவனாக தெரிகிறான். அருகில் சென்றால் நீ எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அவன் பெரியவனாக தெரிவான். காளியும் கண்ணனும் ஏன் கருப்பாக தோன்றுகின்றனர்? தூரம் காரணமாகத்தான். தொலைவிலிருந்து ஏரியை பார்க்கும்போது அதன் நீர் பச்சையாக, நீளமாக, கருப்பாக தெரியும். அருகில் சென்று கையில் அள்ளி பார்த்தால் எந்த நிறமும் இல்லாதிருப்பது தெரியும். தூரத்திலிருந்து பார்ப்பதால் ஆகாயம் நீல நிறமாக தோன்றுகிறது. அருகில் சென்று பார்த்தால் அதற்கு எந்த நிறமும் இல்லை. ஆகவே வேதாந்த ஆராய்ச்சியில் பிரம்மம் குணமற்றது என்கிறேன் நான். அவரது இயல்பு என்ன என்பதை சொற்களால் விவரிக்க இயலாது. ஆனால் நீ இருப்பது எதுவரை உண்மையோ அதுவரை இந்த உலகமும் உண்மை. கடவுளுடைய பல வடிவங்களும் உண்மை. கடவுளை ஒரு நபராக நினைப்பதும் உண்மை. உங்களுக்குரிய வழி பக்தி நெறி. இது மிகவும் நல்லது, எளியதும் கூட. எல்லையற்ற இறைவனை அறிய முடியுமா என்ன? அறிய வேண்டிய அவசியம்தான் என்ன? பெறுவதற்கு அறிய மானிட பிறவியை பெற்ற நமக்கு வேண்டியதெல்லாம் அவரது பாத கமலங்களில் பக்திதான். ஒரு டம்ளர் தண்ணீரில் என் தாகம் தீர்ந்து போகும்போது குளத்தில் எவ்வளவு தண்ணீர் உள்ளது என்பதை நான் அளக்க வேண்டிய அவசியம் என்ன? அரை புட்டி கள் குடித்தாலே போதை ஏற்பட்டுவிடும் என்கின்ற போது கடையில் எவ்வளவு கள் இருக்கிறது என்ற கணக்கு வழக்குகளால் எனக்கு என்ன பயன்? எல்லையற்ற அவரை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம்தான் என்ன? வேதங்களில் பிரம்மஞானிகளின் பல்வேறு நிலைகள் கூறப்பட்டுள்ளன. ஞான நெறி மிகவும் கடினமானது. உலகியலின், அதாவது காமினி காஞ்சனத்தின் சாயல் இருந்தாலும் ஞானம் வராது. எனவே இது கலியுகத்திற்கு ஏற்ற நெறி அல்ல.
இது சம்பந்தமாக வேதங்களில் 7 தளங்களை பற்றே கூறப்பட்டுள்ளது. இவை மனத்தின் பல்வேறு மையங்களாகும். மனம் உலகியலில் உழலும்போது பிறப்புறுப்பு, குதம், தொப்புள் இவையே அதன் இடங்கள். அப்போது மேல் நோக்கிய பார்வை அதற்கு இருப்பதில்லை. காமினி காஞ்சனத்திலேயே அது சஞ்சரிக்கிறது. மனத்தின் 4ஆம் தளம் இதயம். இங்கே முதலாக உணர்வின் விழிப்பு ஏற்படுகிறது. 4 பக்கங்களிலும் ஜோதி தரிசனம் உண்டாகிறது. அந்த ஜோதியை கண்டு திகைக்கிறான் மனிதன். இது என்ன, இது என்ன என்று கூவுகிறான். இதற்கு பிறகு அவனது மனம் கீழ்நோக்கி, அதாவது உலகியலை நோக்கி இறங்குவதில்லை. மனத்தின் 5வது தளம் தொண்டை. யாருடைய மனம் தொண்டையை அடைந்து விட்டதோ அவனது அவித்யை, அஞ்ஞானம் எல்லாம் நீங்கி விடுகிறது. கடவுளை தவிர வேறு எதையும் கேட்பதற்கோ பேசுவதற்கோ அவன் விரும்புவதில்லை. அப்படி வேறு யாராவது பேசினால் அந்த இடத்தை விட்டு எழுந்து போய்விடுவான். மனத்தின் 6ஆம் தளம் புருவமத்தி. மனம் அந்த தளத்தை அடையும் போது இரவு பகலாக இறைவனின் உருவக்காட்சி கிடைக்கிறது. அந்த நிலையிலும் நான் என்பது சிறிது இருக்கிறது. ஈடு இணையற்ற அந்த காட்சியில் மனிதன் பித்தனாகிறான். அந்த உருவத்தை தொடவும் அணைக்கவும் விரும்புகிறான். ஆனால் அது முடிவதில்லை. எப்படி என்றால், லாந்தர் விளக்கின் சுடரை தொட்டுவிடலாம் என்று தோன்றுகிறது. ஆனால் கண்ணாடி தடுப்பு இருப்பதால் தொட முடிவதில்லை. உச்சந்தலை மனத்தின் 7வது தளம். மனம் அந்த இடத்தை அடையும் போது சமாதி ஏற்படுகிறது. பிரம்மஞானிக்கு நேரடியான பிரம்ம தரிசனம் கிடைக்கிறது. ஆனால் அந்த நிலையில் உடம்பு அதிக நாள் நீடிப்பதில்லை. எப்போதும் சுய நினைவு அற்ற நிலை அது. எதுவும் உண்ண முடிவதில்லை. வாயில் பால் ஊற்றினால் வெளியே வழிந்து விடுகிறது. இந்த தளத்தில் இருந்தால் 21 நாட்களில் உடல் வீழ்ந்துவிடும். இதுவே பிரம்மஞானியின் நிலை. உங்களுக்குரிய வழி பக்தி நெறி. அது மிகவும் நல்லது, சுலபமானது. என்னிடம் ஒருவன், சுவாமி, நீங்கள் எனக்கு சமாதி நிலையை கற்றுக் கொடுக்கிறீர்களா என்று கேட்டான். எல்லோரும் சிரித்தனர். சமாதி நிலையை அடைந்துவிட்டால் எல்லா கிரியைகளும் நம்மை விட்டு விலகிவிடுகின்றன. பூஜை, ஜபம் முதலியவை, உலக கடமைகள் எல்லாம் விலகிவிடுகின்றன. ஆரம்ப காலங்களில் கிரியைகள் பற்றி பெரிய ஆரவாரம் இருக்கும். இறைவனை நோக்கி முன்னேறும் அளவிற்கு அந்த ஆரவாரங்கள் குறைந்து கொண்டே வரும். நாம சங்கீர்த்தனம் கூட நின்று போக நேரும். சிவநாத்தை பார்த்து, நீங்கள் இங்கே வராத வரையில் உங்கள் பெயரையும் புகழையும் பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தனர். நீங்கள் வந்ததும் அந்த பேச்சுகளெல்லாம் நின்றுவிட்டன. உங்களை பார்ப்பதே ஆனந்தம். இதோ சிவநாத் பாபு வந்துவிட்டார் என்று மட்டும் சொல்கிறார்கள். உங்களை பற்றிய மற்ற பேச்சுக்களெல்லாம் அடங்கிவிட்டன. இந்த நிலை ஏற்பட்ட பிறகு ஒரு சமயம் நான் கங்கையில் தர்ப்பணம் செய்ய சென்றேன். முடியவில்லை. கைவிரல் இடுக்குகளின் வழியே நீர் வளைந்துவிட்டது. உடனே நான் அழுது கொண்டே ஹலதாரியிடம், அண்ணா, என்ன இது என்று கேட்டேன். அதற்கு அவர், இது கலிதஹஸ்த நிலை என்றார். இறைக்காட்சிக்கு பிறகு தர்ப்பணம் முதலிய கிரியைகள் விலகிவிடுகின்றன. பஜனைகளில் முதலில் எந்தன் நிதாயி மத யானை என்று முழுதாக பாடுகிறார்கள். பரவசம் அதிகமாக வெறும் யானை யானை என்றுதான் வரும். அதற்கு பிறகு யா யா என்று சொல்லிக்கொண்டே சமாதி ஏற்பட்டு விடுகிறது. இவ்வளவு நேரம் பாடிக்கொண்டிருந்தவன் அப்போது மௌனமாகி விடுகிறான். விருந்து வேளையில் ஆரம்பத்தில் பெரிய ஆரவாரம் நிலவுகிறது. இலையின் முன் உட்கார்ந்ததும் ஆரவாரம் பெருமளவில் குறைந்து விடுகிறது. பூரி கொண்டு வா என்ற சத்தம் மட்டும் கேட்கிறது. பூரியையும் கறியையும் உண்ண ஆரம்பித்ததும் 3/4 பங்கு சத்தம் குறைந்து விடுகிறது. தயிர் வந்த பிறகோ வெறும் சுப் சுப் சத்தம்தான். சத்தம் இல்லை என்றே சொல்லிவிடலாம். உண்ட பின்போ உறக்கம். அப்போது எல்லாம் அமைதி. ஆகவே முதலில் கிரியைகள் அது இது என்று பெருத்த ஆரவாரம் இருக்கவே செய்யும். இறைநெறியில் முன்னேறுகின்ற அளவிற்கு அவை குறைகின்றன. பிறகு கிரியைகள் விலகிவிடுகின்றன. கடைசியில் சமாதி. மருமகள் கருவுற்றால் மாமியார் அவளது வேலைகளை குறைக்கிறாள். 10ஆம் மாதத்தில் அவள் அநேகமாக எந்த வேலையும் செய்வதில்லை. குழந்தை பிறந்த பின்பு ஒரேயடியாக வேலைகள் விலகிவிடுகின்றன. குழந்தையை கொஞ்சுவது மட்டுமே அவளது வேலை. வீட்டு வேலையை மாமியார் நாத்தனார் எல்லாம் செய்கிறார்கள்.
சமாதி நிலையை அடைந்த பிறகு அநேகமாக உடல் நிலைப்பதில்லை. ஏதோ சிலரது விஷயத்தில் உலகிற்கு போதிப்பதற்காக உடல் நீடிக்கிறது. உதாரணமாக நாரதர் போன்றோர் மற்றும் சைத்தன்யரை போன்ற அவதார புருஷர்கள். கிணறு வெட்டிய பிறகு சிலர் மண்வெட்டி, கூடை முதலியவற்றை எறிந்து விடுகிறார்கள். சிலர் அவை வேறு யாருக்காவது பயன்படும் என்று பத்திரப்படுத்தி வைக்கிறார்கள். அதுபோல் இத்தகைய மகா புருஷர்களும் மக்களின் துயரத்தில் துடிக்கிறார்கள். தாங்கள் ஞானம் பெற்றால் போதும் என்று நினைக்கின்ற சுயநலவாதிகள் அல்ல இவர்கள். சுயநலவாதிகளின் விஷயம் உங்களுக்கு தெரிந்ததுதானே. இங்கே ஒன்றுக்கு போங்கள் என்றால் போக மாட்டார்கள். அதனால் உங்களுக்கு ஏதாவது நன்மை வந்துவிடும் பாருங்கள். எல்லோரும் சிரித்தார்கள். ஒரு பைசாவுக்கு இனிப்பு வாங்கி வர சொன்னால் கொஞ்சம் நக்கி பார்த்துவிட்டு தான் கொண்டு வருவார்கள். அனைவரும் சிரித்தனர். ஆனால் ஞானிகளிலும் ஆற்றல் வேறுபாடு உண்டு. சாதாரண ஞானிகள் மக்களுக்கு போதிக்க பயப்படுகின்றனர். சிறிய சுள்ளி எப்படியோ நேரில் மிதந்து செல்லும். அதன் மீது ஒரு குருவி உட்கார்ந்தாலும் போதும், மூழ்கிவிடும். நாரதர் போன்றவர்கள் வலுவான மரக்கட்டைகள். அவை தாமும் மிதக்கும். மனிதர்கள், பசுக்கள், ஏன் யானைகளை கூட ஏற்றி செல்லவும் செய்யும். சிவநாத் முதலியோரை பார்த்து, போகட்டும், நீங்கள் இறைவனின் ஆற்றல்கள் பற்றி இவ்வளவு வர்ணிப்பது ஏன்? இதனை நான் கேசவரிடமும் கேட்டேன். ஒரு நாள் அவர்கள் அங்கே காளி கோயிலுக்கு வந்திருந்தனர். நீங்கள் எப்படி லெக்சர் செய்கிறீர்கள் என்று கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். கங்கை படித்துறையில் உள்ள மண்டபத்தில் கூட்டம் கூடிற்று. கேசவர் பேசத் தொடங்கினார். மிக நன்றாக பேசினார். எனக்கு பரவசம் ஏற்பட்டது. பேச்சு முடிந்ததும் நான் கேசவரிடம், நீங்கள் இவற்றையெல்லாம் ஏன் இவ்வளவு தூரம் பேசுகிறீர்கள்? எம்பெருமானே, நீ எவ்வளவு அழகான மலர்களை படைத்திருக்கிறாய், நீ வானத்தை படைத்திருக்கிறாய், நட்சத்திரங்களை படைத்திருக்கிறாய், கடலை படைத்திருக்கிறாய் என்றெல்லாம் ஏன் சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். ஆற்றல்களில் விருப்பம் உடையவன்தான் இறைவனின் ஆற்றல்களை வர்ணித்துக் கொண்டிருப்பான். ராதாகாந்தர் கோவிலின் நகைகள் களவு போன போது மதுர்பாபு கோயிலில் சென்று, கடவுளே, அவமானம், உமது நகைகளையே உம்மால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லையே என்று கூறினார். அவரிடம் நான், என்ன அற்ப புத்தி உங்களுக்கு? லட்சுமி தேவியே யாருக்கு பணிப்பெண்ணாக பாத சேவை செய்கிறாளோ, லட்சுமி தேவியே யாருக்கு பணிப்பெண்ணாக பாத சேவை செய்கிறாளோ அவருக்கு செல்வத்திற்கு என்ன குறைவு? உங்களுக்குத்தான் இந்த நகைகள் ஏதோ பெரிய விஷயம், அவருக்கு இவை வெறும் மண்ணாங்கட்டிகள். சீச்சி, இவ்வளவு அற்பமாக பேசுவது உச்சிதமல்ல. எந்த செல்வத்தை நீங்கள் அவருக்கு கொடுத்துவிட முடியும் என்றேன். அதனால்தான் சொல்கிறேன், யாரிடம் ஆனந்தம் கிடைக்கிறதோ அவரையே மக்கள் நாடுகிறார்கள். அவருடைய வீடு எங்கே இருக்கிறது, எத்தனை வீடுகள், எத்தனை தோட்டங்கள், எவ்வளவு பணம், எத்தனை வேலையாட்கள் போன்ற விவரங்களால் எல்லாம் என்ன பயன்? நரேந்திரனை பார்க்கும்போது நான் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன். அவனது வீடு எங்கே உள்ளது, அவனது தந்தை என்ன செய்கிறார், அவனுக்கு எத்தனை சகோதரர்கள், இவற்றை மறந்து போய் கூட நான் அவனிடம் கேட்பதில்லை. இறைவனின் இன்ப ரசத்தில் மூழ்கிவிடு. அவரது படைப்பு எல்லையற்றது, அவரது மகிமை வரம்பற்றது போன்ற விவரங்களால் நமக்கு என்ன பயன்? கந்தர்வர்களையும் பழிக்கும் இனிய குரலில் குருதேவர் ஆனந்தம் ததும்ப பாட ஆரம்பித்தார். ஆழ்ந்து மூழ்குக அருமை நெஞ்சே, ஆழ்ந்து நீ ஈசன் அழகனும் கடலிலே, அடிவரை சென்றால் அன்பனும் மணியை கட்டாயம் அங்கே காண்பாய் மனமே. நாடுக மனமே நாடுக இதயமாம் பிருந்தாவனத்தை, விமலன் கண்ணன் அன்பர் தம்முடன் ஆடல் கொள்ளும் இன்பமாம் இடத்தை இதமாய் அடைவாய். ஏற்றுக மனமே ஏற்றுக ஞான சுடர் விளக்கை, தூய நெஞ்சினில் தொடர்ந்து என்றென்றும் துலங்கி ஒளிரவே. ஆனால் இறைக்காட்சிக்கு பிறகு பக்தனுக்கு அவருடைய திருவிளையாடல்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது. ராவணனை கொன்றபின் ராமச்சந்திரர் அரக்கரின் நகரத்திற்குள் நுழைந்தார். கிழவியான நிகஷா பயந்து ஓடத் தொடங்கினாள். அதை கண்ட லட்சுமணன் ராமனிடம், அண்ணா, எவ்வளவு வயதான கிழவி, எத்தனை பிள்ளைகளை இழந்திருப்பாள், இவளுக்கு உயிரை பற்றி இவ்வளவு பயம், இப்படி ஓடுகிறாளே, இதை என்னவென்று சொல்வது என்றான்.
ராமச்சந்திரர் நிகேஷாவுக்கு அபயமளித்து அவளை தம்மிடம் வரவழைத்து அதை அவளிடம் கேட்டார். அதற்கு நிகேஷா, ராமா, நான் இத்தனை நாள் பிழைத்திருந்ததால் தான் உன்னுடைய இவ்வளவு லீலைகளை பார்க்க முடிந்தது. இன்னமும் உயிர் வாழ்ந்தால் எத்தனையோ லீலைகளை பார்ப்பேனே என்றாள். எல்லோரும் சிரித்தார்கள். சிவநாத்தை பார்த்து, உங்களை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை ஏற்பட்டது. தூயவர்களை பார்க்காமல் எப்படி வாழ்வது? தூயவர்கள் முந்தின பிறவியில் எனது உறவினரோ என்று தோன்றுகிறது. பிரம்மசமாஜ பக்தர் கேட்டார், சுவாமி, நீங்கள் மறுபிறவியை நம்புகிறீர்களா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், மறுபிறவி உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நமது சிற்றறிவை கொண்டு இறைவனுடைய செயல்களை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பலர் கூறியிருக்கிறார்கள். எப்படி நம்பாமல் இருப்பது? பீஷ்மர் உடலை விடும் நேரம் அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார். பாண்டவர்கள் கிருஷ்ணனுடன் நின்று கொண்டிருக்கிறார்கள். பீஷ்மரின் கண்களில் கண்ணீர் பெருகுவதை பாண்டவர்கள் பார்க்கின்றனர். அப்போது அர்ஜுனன் கிருஷ்ணனிடம், கிருஷ்ணா, இது என்ன விந்தை? தாத்தா பயங்கரமான உறுதிமொழியை எடுத்து அதன்படி வாழ்பவர், சத்தியமே உருவானவர், புலன்களை வென்றவர், ஞானி, அஷ்டவசுக்களில் ஒருவர், உயிர் போகும் தருணத்தில் மாயையின் வசப்பட்டு அழுகிறாரே என்றான். பீஷ்மரிடம் கிருஷ்ணர் இதை தெரிவித்தார். அதை கேட்ட பீஷ்மர், கிருஷ்ணா, நான் அதற்காக அழவில்லை என்பது உனக்கு தெரியும். பகவானே பாண்டவர்களுக்கு சாரதியாக இருந்தும் அவர்கள் படுகின்ற துன்பங்களுக்கு முடிவே இல்லாமல் இருக்கிறது. இதை எண்ணித்தான் பகவானுடைய காரியங்கள் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று அழுகிறேன் என்றார். இரவு 8:30 மணி ஆயிற்று. திருவிழா மண்டபத்தில் மாலை வழிபாடு தொடங்கியது. நிலவொளி எங்கும் பரவியிருந்தது. தோட்டத்து செடி கொடிகள், மரங்கள் எல்லாமே நிலவொளி வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தன. சமாஜ அறையில் பாடல் ஆரம்பமாகியது. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தி பெருக்கு மேலிட்டவராக ஆடத் தொடங்கினார். பிரம்மசமாஜ பக்தர்கள் மத்தளம் முதலிய வாத்தியங்களை வாசித்தபடி அவரை சுற்றி சுற்றி ஆடினர். இறைக்காட்சி பெற்றவர்கள் போல் அனைவரும் பரவசத்தில் திளைத்தனர். ஹரிநாமம் மேலும் மேலும் ஓங்கி ஒலிக்கலாயிற்று. கிராமவாசிகளுக்கு பகவானின் திருநாமத்தை கேட்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக அந்த பூஞ்சோலையின் சொந்தக்காரரான வேணி மாதவருக்கு அவர்கள் மனதிற்குள் நன்றி செலுத்தினர். பாடல்கள் முடிந்ததும் குருதேவர் தரையில் வீழ்ந்து தேவியை வணங்கினார். பாகவதம், பக்தன், பகவான், ஞானியரின் திருவடிகளை வணங்குகிறேன். பக்தர்களின் திருவடிகளை வணங்குகிறேன். உருவக் கடவுளை வழிபடுகின்ற பக்தர்களின் பாத மலர்களை வணங்குகிறேன். அருவ கடவுளை வழிபடுகின்ற பக்தர்களின் அடிமலர்களை வணங்குகிறேன். முற்கால பிரம்மஞானியரின் திருவடிகளையும் பிரம்ம சமாஜத்தினரான இக்கால பிரம்மஞானியரின் திருவடிகளையும் வணங்குகிறேன் என்று கூறியபடியே வணங்கி எழுந்தார். வேணி மாதவர் நல்ல விருந்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். கூடியிருந்த பக்தர்கள் எல்லோருக்கும் வயிறும் மனமும் நிறைய விருந்தளித்து மகிழ்ந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களோடு ஆனந்தமாக உணவை உட்கொண்டார்.